வணக்கம் அஸ்ட்ரா தமிழ் வியூவர்ஸ். ஸ்டாக் மார்க்கெட் சீரீஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஷெல் கம்பெனிஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நம்ம கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, இன்வெஸ்ட் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, ஷெல் கம்பெனிஸை பற்றி கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் நம்ம வந்துட்டு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ட்ரேடிங் பண்ண முடியும். நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு பிகினராக இருந்தாலும் சரி, ஒரு நியூ இன்வெஸ்டராக இருந்தாலும் சரி, இந்த வீடியோ கம்ப்ளீட்டாக உங்களுக்காக தான். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அஸ்ட்ரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபார் த டெய்லி அப்டேட்ஸ். 2017 ஆகஸ்ட் மந்தில் செபியில் இருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் நிஃப்டியில் அந்த மந்தில் மட்டும் 500 பாயிண்ட்ஸ் வந்துட்டு கீழே போகிருக்கு. நிஃப்டியில் 500 பாயிண்ட்ஸ் வந்துட்டு கீழே போனதுக்கு என்ன காரணமாக இருக்கும், என்ன அந்த அனௌன்ஸ்மெண்ட், இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். அந்த அனௌன்ஸ்மெண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, செபியில் 331 கம்பெனியை நாங்கள் வந்துட்டு ஷெல் கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறது தான் அந்த அனௌன்ஸ்மெண்ட். இந்த ஷெல் கம்பெனிஸில் இனிமேல் ட்ரேடிங் நடக்காது அப்படின்னும் அந்த அனௌன்ஸ்மெண்ட் சொல்லியிருக்குது. ஏன் இந்த 331 கம்பெனியை வந்துட்டு ஷெல் கம்பெனிஸாக வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணாங்க? அப்போ இது ஏதோ ஒரு சந்தேகத்துக்குரிய கம்பெனிஸாக இதில் இந்த கம்பெனிஸ்லாம் இருந்துட்டு வருது அப்படின்னு சொல்லலாம். அதாவது இல்லீகல் ஃபண்ட்ஸை அதிகமாகவே வச்சிருக்க கம்பெனிஸும் அண்டு அவங்களோட அக்கௌண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக ஆடிட் பண்ணாதவங்களும், கவர்மெண்ட்க்கு ஜிஎஸ்டி டேக்ஸ் போல் எல்லாம் ப்ராப்பராக கொடுக்காதவங்க, பே பண்ணாதவங்க தான் இந்த ஷெல் கம்பெனிஸ் அப்படிங்கிற லிஸ்ட்டுக்குள்ளே கொண்டு வராங்க. அண்ட் மேஜராக பார்த்தீங்கன்னா இவங்க வந்துட்டு கரண்ட்டாக அவங்க ஷேரை ஹோல்ட் பண்ணியிருக்கிற ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு கூட அவங்க வந்துட்டு சரியான டிவிடெண்ட் கொடுக்கறது இல்லை. இவங்க எல்லாரையுமே இந்த ஷெல் கம்பெனி அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ளே கொண்டு வராங்க. இது இன்னும் ஷார்ட்டாக சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, பிளாக் மணியை ஒயிட் மணியாக மாற்றுற கம்பெனிஸை வந்துட்டு ஷெல் கம்பெனி அப்படின்னு சொல்கிறாங்க. ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகப்படுற ஒவ்வொரு கம்பெனியும் ஜிஎஸ்எம்னு சொல்லப்படுற, அதாவது கிரேடன்ட் சர்வேலன்ஸ் மெஷர்னு சொல்லப்படுற இந்த லிஸ்ட்டுக்குள்ளே கொண்டு வராங்க. இப்போ செபி ஒரு கம்பெனியை வந்துட்டு ஷெல் கம்பெனியாக அனௌன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த கம்பெனி வந்துட்டு ஜிஎஸ்எம்மில் வந்துட்டு 6th கேட்டகரியில் கொண்டு போய் வச்சுருவாங்க அந்த கம்பெனியை. என்ன அந்த ஜிஎஸ்எம்மில் 6th கேட்டகரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, நாளைக்கே அந்த கம்பெனியை வந்துட்டு செபி ஷெல் கம்பெனி அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ளே கொண்டு வராங்க அப்படின்னா, நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண கம்பெனி 1 மந்த்துக்கு ஒரு நாள் மட்டும்தான் அவங்க ட்ரேட் பண்ண முடியும். மற்ற கம்பெனிஸ்லாம் 1 மந்த்துக்கு 30 டேஸ்லேயே அவங்க ட்ரேட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கம்பெனி 1 மந்த்துக்கு ஒரே ஒரு தடவை மட்டும்தான் ட்ரேட் பண்ண முடியும். அப்படி அந்த ஒரு நாள் ட்ரேடிங்கில் கூட லாஸ்ட்டாக அவங்க அந்த ஷெல் கம்பெனிஸுங்கிற கேட்டகரிக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி அவங்களோட ஷேர் ப்ரைஸ் வந்துட்டு எவ்வளோ ட்ரேட் ஆகிட்டு இருந்ததோ அந்த ப்ரைஸை விட அதிகமாக போக விட மாட்டாங்க செபி. அப்படி நீங்கள் மேலேயும் நான் அந்த கம்பெனியில் வந்துட்டு ட்ரேட் பண்ணலாம், இன்வெஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, 200% ஃப்ரம் த ஷேர் ப்ரைஸ்லேருந்து நீங்கள் அதிகமாக பே பண்ணி அந்த ஷேரை நீங்கள் வாங்கி ட்ரேட் பண்ணலாம். அந்த நீங்கள் அடிஷ்னலாக பே பண்ண அந்த 200% வந்துட்டு எப்போ உங்களுக்கு ரிட்டர்ன் தருவாங்க இந்த செபி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 5 மந்த்ஸ் கழித்து உங்களுக்கு அதை திரும்ப உங்களுக்கு ரிட்டர்ன் கொடுப்பாங்க. அண்ட் இந்த மந்த்லி ஒன்ஸ் தான் இந்த ட்ரேடிங் நடக்கும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, இது வந்துட்டு ஒரு மந்தோட ஃபஸ்ட்டு மண்டேல இந்த ட்ரேடிங் நடக்கும். அதுவும் அவங்க வச்சுருக்க லிமிட்டை வந்துட்டு க்ராஸ் பண்ண விட மாட்டாங்க செபி. ஸோ நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம், ட்ரேட் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு கம்பெனியை பற்றி ஃபண்டமெண்டல் அனலைசஸ், டெக்னிக்கல் அனலைசஸ்லாம் ரொம்பவே நம்ம ஸ்ட்ராங்காக பார்த்து நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். அப்போ தான் நம்ம வந்துட்டு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்க கம்பெனி ஃப்யூச்சரில் நம்மளுக்கு எதுவும் ப்ராப்ளம் கொடுக்காமையும், நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்க அமௌண்ட் எதுவும் லாஸ் ஆகாமையும் இருக்கிறதுக்கு நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள், ஹாப்பியாக ஏர்ன் பண்ணுங்கள். ஹாவ் அ நைஸ் டே.